இங்கே பெட்ரோல் இங்கிருந்து வருது, அந்த முஸ்லீம் நாடுகள் தேசத்தில் வருது. அங்கே எல்லாம் பாம்பு போட்டு 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 கப்பல் பிடிச்சிட்டு எண்ணெய் கிணறு பிடிச்சிட்டு அதெல்லாம் போயிட்டு அங்கே எல்லாம் விலை ரொம்ப ஏறிடும். அங்கே இப்படி வருகிற எரிபொருள் வர்றதில்ல, இதெல்லாம் நமக்கு தர்றாங்க, காசு கொடுத்து வாங்குறது, இதெல்லாம் கூடிடும். அப்புறம் என்ன ஆகும்? வண்டி திணறும். இப்போ 100 ரூபா பெட்ரோல், அப்புறமா 200 மாறிடும். ஐயோ, பெட்ரோல் போட முடியாது, வேண்டாம். பெட்ரோல் விலை அதிகமா இருக்கிறதுனால வர்ற நம்ம ஜாமான்களுக்கும் விலைகள் அந்த பெட்ரோல் போட்டு வர வாகனங்கள், லாரி பெட்ரோல் கூட. ஐயோ, அப்போ பொருள் விலையை கூட்டுவாங்க. லாரியில் காயெல்லாம் வருமே, கொடுக்கறது முந்தி 100 ரூபாய்க்கு கொடுத்தா இப்போ 200 சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்? கொஞ்சம் இது எல்லாம் என்னன்னா பயமுறுத்துறதுக்கு கிடையாது, இது ஒரு அடையாளம். சுதாரிக்கணும். என்னது? கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கு. கர்த்தருடைய வருகை வருகிறது சமீபமா இருக்கு. அப்போ இப்போ வேகமா கர்த்தருக்கான ஆதாயம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண பெறப்படணும். சமையல் பண்ணோம், வேலையை முடிச்சோம் கிடையாது. கர்த்தரோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம அறியறது போல பிறரும் அறிஞ்சு கொள்ள உதவி வேணும்ல, நம்ம போவோம். அடுத்து நம்ம போகும்போது கர்த்தர் பாப்பா கையில் என்ன வச்சுருக்கேன்? ஒன்றும் இல்லை, சும்மா வந்திருக்கேன். அது சொல்லுவான், இல்லை உங்களுக்கு கிஃப்ட் வச்சுருக்கேன். கர்த்தர்கிட்ட நான் உங்களுக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். என்னது? இந்த பாருங்க, அத்துமாக்கள் இத்தனை. அப்படியா மகளே? கட்டி பிடிச்சிக்கலாம். ஒன்றுமே இல்லை, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். நான் அவர் முகம் வாடிப்போம். நம்ம சொந்தங்கள், நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம தெருவுல நம்ம மட்டும் பரலோகத்துக்கும் அக்கினி கடல், அது எத்தனையோ வருஷம் நம்மளால ஒரு சூடு லேசப்பட்டாலே நம்மளால தாங்க முடியும். பரவாயில்லையா? அதை யோசிச்சு அவ்வளோ பயங்கரமா சொல்லணும். நல்லதா இருக்குவான், உன்னுடைய கஷ்டத்தெல்லாம் போக்குவார்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அவரை அறிகிற அறிவனால்